லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உங்கள் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன். அஸ்வின் ராஜன், ரிவர்ஷன் டு த மீன் தியரி கேட்குறீங்க. பேசிக்லி இன்றைக்கி பிபைஇ ரேஷியோ வந்து 25க்கு மேலே இருக்குது. தி ஆவரேஜ் வந்து 15-16 கிட்ட இருக்குது. ஸோ திஸ் ஹேஸ் டு ரிவர்ட் டு த மீன். இது வந்து பேசியன் தியரம்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் மேத்தமேட்டிஷியன் ஃபிலாசபர் பேஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சது. ஆல் திங்ஸ் ஹவ் டு கம் பேக் டு த மீன். இட் கேனாட் ஒரு மீன்லேருந்து தள்ளி போயிட்டே இருக்க முடியாது. ஸோ சூனர் ஆர் லேட்டர் இட் வில் கம் பேக் டு மீனுங்கிறது ஒரு தியரி விச் ஹஸ் ஹெல்ட் குட் ஃபார் லாங். இன்ஃபேக்ட் ஜான் போகல் கூட வந்து அதை கிளியராக சொல்லியிருக்காரு, தட் இட் ஆல்வேஸ் மார்க்கெட்ஸ் ரிவர்ட் டு த மீன். வென் த மீன் ரிவர்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். மர்ஜர்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. கோரஸை வந்து டாட்டா வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. பட் அதே மாதிரி அந்த மற்ற டாட்டா குளோபல் வந்து 2 நல்ல அக்விசிஷன் பண்ணாங்க. இரால் கிரேட் டீ அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வந்து ஒரு லாட்ரி மாதிரி. அது சில மர்ஜர்ஸ் வில் ஒர்க் வெல், சில மர்ஜர்ஸ் வில் நாட் ஒர்க். பட் ஜென்ரலி மர்ஜர்ஸை வந்து கடன் வாங்கி ஒரு கம்பெனி மர்ஜர் பண்ணுறது ஹைலி ஃப்ராட் வித் ரிஸ்க். இப்போ வந்து பழசுலேருந்து சூடுலேருந்து கற்றுக்காமல் டாட்டாஸ் வந்து பூஷனை போய் வாங்கினாங்க. அகெயின் லிவரேஜ் பெட். ஆல்ரெடி ஒரு லிவரேஜ் இருக்கும்போது அடிஷ்னல் லிவரேஜ் போட்டாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் ஈவன் ஃபார் அ டாட்டா கம்பெனி 2008 அவங்க காமிச்ச இபிஎஸ் ரிசர்வ் ப்ராஃபிட்ஸையும் 12 வருஷம் கழிச்சு அவங்களால இன்றைக்கி வரைக்கும் காட்ட முடியல. ஸோ திஸ் இஸ் த டிவாஸ்டேட்டிங் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ மர்ஜர். இன்னொன்று வந்து ஸ்பின் ஆஃப் அண்ட் மர்ஜருங்கிறது பார்த்திங்கன்னா பொலாரிஸை ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு கம்பெனியை 2 ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒன்றை வந்து பொலாரிஸும் இன்னொன்று ஒரு ப்ராடக்ட் டிசைன் கம்பெனியாக பண்ணாங்க. ப்ராடக்ட் டிசைன் கம்பெனியை ஈவன் டுடே தி ஓனர் இஸ் ஸ்டில் ரன்னிங் இட். அந்த சர்வீசஸ் கம்பெனியை வர்ச்சுசாக் விற்றாங்க. தட் இஸ் தி ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் ஸ்பின் ஆஃப் ஐ நோ. இந்தியாவில் வந்து வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஆர் கவர்ன் பை கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் வெரி ஸ்ட்ராங் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பின் ஆஃப்னாலே சம் ப்ராப்ளம் இஸ் டெஃபினெட்லி தேருங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இன் கேஸ் ஆஃப் பொலாரிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இயர்ஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ், ப்ரமோட்டர்ஸ் வேர் அன்ஹாப்பி, ஷேர் ஹோல்டர்ஸ் வேர் அன்ஹாப்பி. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் அ பிஸ்னஸை அட் அ ப்ரீமியம் விற்றுட்டாங்க. பொலாரிஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் கம்பெனிஸ் டு ஸ்டார்ட் ஐடி சர்வீசஸ் இன் இந்தியா, பட் இட் நெவர் grew டு தி எக்ஸ்டென்ட் தி அதர் கம்பெனிஸ் grew for whatever reason. ஸோ இது மாதிரி ஒன்று. இன்னொன்று எக்ஸாம்பிள் ஃபேமஸாக இருக்கிறது விப்ரோ வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணாமல் அதை ப்ரைவேட் கம்பெனி ஆக்கிட்டாங்க. பிகாஸ் அனலிஸ்ட் were all the time complaining the value in Wipro was suffering because of those FMCG stocks. So FMCG became a privately held company by Wipro, and software company was லோடட்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணி லிஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா கூட விப்ரோவோட ஷேர் ப்ரைஸ் ஹஸ் நாட் அவுட் பர்ஃபார்ம் தி மார்க்கெட். ஸோ ஸ்பின் ஆஃப்ஸ் நீட் நாட் சக்சீட் ஆல் தி டைம். எப்படி வந்து 5000 கம்பெனியில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து கடன் இருக்கிற கம்பெனியை கம்ப்ளீட்டாக, தட் இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு மேலே கடன் இருக்கிற கம்பெனியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு கம்பெனி 4 வருஷமாக ப்ராஃபிட் கண்டினியூஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஃபில்டர் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு 25% மேலே டெட் இருந்தால் அதை நான் தொட மாட்டேன். ஸோ இதிலே மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் அவுட். அதுக்கப்புறம் நான் B2B கம்பெனிஸ் நார்மலாக ஐ டோன்ட் ப்ரிஃபர். கமாடிட்டி கம்பெனிஸ் ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஐ ப்ரிஃபர் ஒன்லி B2C கம்பெனிஸ். ஸோ தீஸ் லிஸ்ட் இஸ் ஹைலி நேரோட் நோ. இதுக்கப்புறம் ப்ரமோட்டர் ஸ்டேக் மோர் தென் 26% இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 150-100 கம்பெனி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் நோட்டபிள் எக்ஸப்ஷன்ஸ் டு தி ரூல். டாடா கம்பெனிஸ் ஐ நார்மலி ப்ரிஃபர் பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் எத்திக்ஸ். காட்ரேஜ் கம்பெனிஸ் ஐ ப்ரிஃபர். அது மாதிரி ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனிஸ் 2 எக்ஸம்ஷன் தான் எனக்கு, ஐடிசி அண்ட் லார்சன் அண்ட் டியூப்ரோ. எம்என்சி கம்பெனிஸ் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்டாக. திஸ் இஸ் மை ஃபிலாசபி ஆஃப் இன் ஃபைண்டிங் வாட் இஸ் த ஸ்டாக். மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா போர்டில் இருந்தால் தான் காம்பன்சேஷன் ஆகும். ஸோ போர்டு வந்து சேலரி பெய்ட் டு டைரக்டர்ஸ்,
அவங்க சேலரி ப்ரைவேட்டாக ஓனர்ஸ் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓன்ட் பை தி ப்ரமோட்டரோட ஏதாவது டீலிங் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அதில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் கிளியராக வரும். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், ஆனுவல் ரிப்போர்ட்டோட ஃபிசிக்கல் காப்பியை வாங்கி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஐ எம் அ ஸ்மால் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸோ ஐ டோன்ட் கோ டு டூ மச் டெக்னிக். நான் போனக்கு ஏன்னா அஸ்வத் தாமோதரன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ப்ரூஸ் கிரீன்வால்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு எஸ்கேப் சினிமாஸ் ஃபீல் பண்ணுறாரு. நான் அதுக்கு வந்து என்னோடய பதில் இதுதான். ஸோ நான் வந்து பேசிக்லி ஐ லுக் அட் டெட், ஐ லுக் அட் P/E ratio. If it's a company, I look at book value. And I also look at how much free cash flow that company is able to generate. So if a company is able to generate free cash flow, has no debt or very little debt, and promoter has more than 25% shareholding, then market share எப்படி இருக்குங்கிறது company. So I used Phil Fisher more than Aswat Damodaran. There are a lot of qualitative factors in Phil Fishers. ஸோ அந்த ஃபில் ஃபிஷரோட டெஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே, அந்த ஃபில் ஃபிஷர்ஸ் டெஸ்ட்டு நான் 3ஆவது சாப்டர் ஆஃப் புக்கில் இந்தியன் கம்பெனிஸுக்கு ஆல்டர் பண்ணி எழுதியிருக்கேன். அதை படிச்சிங்கனாலே தெரியும். யூஜின் ஃபார்மாவை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏன்னா அவர் வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸே தப்புன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதாவது பேசிக்கில் ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ரோட்டில் நடந்து போகிறச்ச ஒரு $10 பில் இருந்ததுன்னா, அக்கார்டிங் டு யூஜின் ஃபார்மா அங்கே இருக்க முடியாது, யாராவது இருந்திருந்தால் யாராவது பொறுக்கி இருக்கணும்னு அர்த்தம். ஐ ராதர் பி த ஸ்டூடெண்ட், சரி ப்ரொஃபஸர் நடக்கட்டும், நம்ம எடுத்து $10 போட்டுக்கலாம். எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபாத்தசிஸ்ங்கிறது ஒன்று தான் ஒர்க் ஆகும். என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் மியூச்சுவல் இண்டெக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இட் வில் நெவர் கோ டவுன் டு 0. ஸோ யுவர் லாஸ்ட் டவுன் சைட் இஸ் ப்ரொடெக்டட். அதே மாதிரி அப்சைட் இஸ் ஆல்சோ கேப்ட் வித் ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். இஃப் யூ கேன் நாட் ஸ்பெண்ட் டைம் இன் ஸ்டாக்ஸ், தட் இஸ் உங்களால் வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஒழுங்காக பார்த்து ஸ்டடி பண்ண முடியலன்னா, நாட் டு பை. எஸ்பெஷலி வி ஆர் அ ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர். பஃபட் சொன்ன மாதிரி யூ கேன் ஆவரேஜ் 30 to 40% ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர். ஸோ அதனால் இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ டு ஸ்டடி யூஜின் ஃபார்மா. மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப நாளாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் மாறிடுச்சா நீங்கள் விற்றுடணும். நான் அது ஐ எம் கில்ட்டி ஆஃப் இட். ஸோ ஈவன் இஃப் ஃபண்டமெண்டல் சேஞ்ச் நான் விற்காமல் இருந்தேன்னா அது பேர் என்டோமெண்ட் எஃபெக்ட்னு பேர். அதை வந்து ஒரு Q&Aல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் என்டோமெண்ட் எஃபெக்ட், யூ ஹவ் டு க்யூர். அல்லாட்டா இப்போ ஸ்டாக் இப்போ நான் ஐடிசி வந்து ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு இட். ஸோ நான் விற்க மாட்டேன். இஃப் ஐ நோ எ ஸ்டாக் இஸ் நாட் கோயிங் டு டூ வெல் ஓவர் சஸ்டெயின்டு பீரியட் ஆஃப் டைம், டெஃபினட்டாக நான் விற்பேன். இந்த லாஸ்ட் 8 years ஐ ஹவ் ஸ்வாப் 2 times. இது மாதிரி ஒரு ஸ்டாக்கை விற்று இன்னொரு ஸ்டாக்கை டெலிபரேட்டாக நான் வாங்கி ஐ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டிவ் பெட். ரெண்டுமே நான் இதில் வாங்கினது, ஐபிஓவில் வாங்கினது. ஐ ஃபெல்ட் போத் வேர் கமாடிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் டு ஸ்வாப் அவுட் ஆஃப் இட். ஒன்று வந்து நான் ஒரு டெக் கம்பெனிக்கு ஸ்வாப் பண்ணி அது நல்லா ஏறிட்டு, இன்னொரு கேஸில் I sold it and bought another B2C business which has done well. So when I feel that a particular portfolio, the company in my stock portfolio is not doing well, definitely I will swap it for a better company. And also at the top of the market, நல்ல கம்பெனிஸை நான் விற்று திரும்பி இப்போ கவர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ டூ போத். இன்றைக்கி உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்.